நேரம் சரியாக 3:45. கதிரும் நிஷாவும் தங்களை தயார்படுத்தி கொண்டு குருவின் வருகைக்காக காத்திருந்தனர். ஏனடா வெயிட் பண்ண வேணாம், நம்ம வீட்டுக்கு இருட்டுக்குள்ள போகணும், கிளம்பலாம் என்று அவசரப்படுத்தினாள் நிஷா. அவளின் அவசரம் புரிந்தது கதிருக்கு. இருவரும் சமையல்காரர் பழனிசாமியிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினர். அடுத்த 2 மணி நேர விரைவு பயணத்தில் நிஷாவின் ஊரை அடைந்திருந்தனர். அப்போது நேரம் சரியாக 5:50. இருவருக்கும் சந்தோஷம். இருட்டுவதற்கு முன்பாக வீட்டிற்கு வந்துவிட்டோம் என்று ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து சந்தோஷப்பட்டனர். வண்டியை நிறுத்திவிட்டு பங்களாவிற்கு அடியெடுத்து வைத்த இருவருக்கும் ஆச்சரியம் காத்திருந்தது. பங்களாவின் வாயில் நின்ற நிஷாவின் அம்மா இருவரையும் பார்த்து, ஏன் பாப்பா, என்னாச்சு? 1 வாரம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்க, இப்படி திடீர்னு வந்து நிற்கிறீங்க என்று கேட்க, கதிரும் நிஷாவும் ஒருவர் முகத்தை ஒருவர் குழப்பம் அப்பிக்கொள்ள திருவென விழித்தவாறே பார்த்தனர். இருவருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. கதிருக்கு மெல்ல வியர்க்க ஆரம்பித்திருந்தது. நிஷாவிற்கு தலையே வலிப்பது போல இருந்தது. நிஷாவும் குழப்பத்தோடு அவளது அம்மாவின் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு வீட்டிற்குள் சென்றார். தனது தலையை பிடித்தவாறு அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தாள். அவள் அருகிலேயே கதிரும் அமர்ந்தான். ஏண்டி, நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வேகமாக கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்த வேகத்தில் இப்படி தலையில் கை வச்சு உட்காந்துட்டு இருக்க, என்னாச்சு? அவங்க 2 பேர்த்துக்கும் எதுவும் பிரச்சனையா? தேனிலவுக்கு போய் சந்தோஷமா இருங்கன்னு நினச்சி விட்டா 2 பேரும் ஒரே நாளில் திரும்பி வந்து நிற்கிறீங்க என்று கேட்டாள் நிஷாவின் அம்மா கவிதா. கதிருக்கும் ஒன்றும் விளங்கவில்லை. ஏன் நிஷாவின் அம்மா இப்படி பேசுகிறாள் என்று புரியாமல் குழப்பமாக அமர்ந்திருந்தான். சற்று நேரம் யோசித்த நிஷா, ஆமாம், உன்னோட போனை எடுத்துட்டு வாமா, சீக்கிரம் போ என்று கத்தினாள். ஏண்டி, நான் என்ன கேட்டேன்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உங்கள் 2 பேத்துக்கு எதுவும் பிரச்சனையா? ஏன் பாதியிலேயே வந்து இருக்கீங்கன்னு கேட்டேன் என்று சற்றே கோபத்துடன் கவிதா. இருங்க, நீங்கள் கோபப்படாதீங்க, முதல்ல உங்கள் போனை கொண்டு வாங்க, எல்லாத்துக்கும் பதில் அதில் தான் இருக்கு என்று அவளை பார்த்து கதிரும் சொல்ல, அவளும் மருமகனின் பேச்சை தட்ட முடியாமல் அந்த இடத்திலிருந்து உள்ளே சென்றாள். உள்ளே நுழைந்தவள் சற்று நேரத்திற்கெல்லாம் கையில் அலைபேசியோடு திரும்பி வந்தாள். அதுவரை அமைதியாக உட்கார்ந்திருந்த நிஷா வேகமாக கைபேசியை வாங்கி பார்த்தாள். மனதில் குழப்பம். அப்படியே திரும்பி தனது அலைபேசியை எடுத்து பார்த்தாள். சற்றே கோபத்தோடு 2 கைபேசிகளும் தூக்கி இருக்கையின் மீது எறிந்தாள். நிஷாவின் அலைபேசியில் இருந்து அவளது அம்மாவிற்கு அழைப்பு வந்ததற்கான எந்த ஒரு பதிவும் நிஷாவின் அலைபேசியில் இல்லை. அதுபோலவே நிஷாவிடமிருந்து அவளது அம்மாவிற்கு அழைப்பு போனதற்கான எந்த ஒரு பதிவும் இருவரது அலைபேசியிலுமே இல்லை. நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேங்க என்றவாறு கண்களை கசக்கியவாறே அழ ஆரம்பித்தார் நிஷா. நீங்கள் 2 பேரும் என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்கிறீங்களா? நீ என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன்னு சொல்கிற, உங்கள் 2 பேருக்கு ஏன் பிரச்சனையா? எனக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இவ என்னங்க சொல்கிறா? இப்போ ஏன் அழுகிறா என்று கத்தினேன் கவிதா. அழாதடி, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. மேலே நிஷாவின் அருகில் அமர்ந்தவள் அவளது தோலை மேலே பற்றி கொண்டு அவளை தேற்ற ஆரம்பித்தாள். பெருங்குழப்பம், ஒன்றும் விளங்கவில்லை. மீண்டும் அவளது அம்மாவிடம் பேச ஆரம்பித்தாள் நிஷா. அம்மா, நான் காலையில் உனக்கு ஃபோன் பண்ணி என்னோட உடம்புல வித்தியாசமாக ஏதோ கையோட தடமெல்லாம் இருக்குன்னு சொன்னா இல்லையா என கேட்க, ஏண்டி இதுக்கெல்லாம் என்கிட்ட கேட்ப? ஏதாவது நடந்திருக்கும் உங்களுக்குள்ள, அங்கங்கே செவந்திருக்கும், சில நேரம் அது கூட கைத்தற மாதிரி தான் இருக்கும், இதுக்கெல்லாமா ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்ப? அப்படியே இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி நீ ஃபோன் எதுவும் பண்ணலையே என்று சற்று வெட்கம் கலந்த பதட்டத்தோடு சொன்னாள் கவிதா. கதிருக்கும் நிஷாவிற்கும் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இருவரும் வெளவெளத்து போய் உட்கார்ந்திருந்தனர். அப்போது அந்த அருகில் சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த அவளது அப்பாவின் புகைப்படம் மாலையோடு மேலிருந்து கீழே வேகமாக விழுந்து உடைந்தது. இருட்டும் மெல்ல மெல்ல அவர்களது பங்களாவை சூழ ஆரம்பித்தது. சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த நிஷாவின் அப்பாவின் புகைப்படம் கீழே விழுந்து உடைந்து நொறுங்கியது. அதில் மாட்டப்பட்டிருந்த மாலை பாதி காய்ந்த நிலையில் பீந்து கூடவே கீழே விழுந்து கிடந்தது. அதனை கண்ட கவிதாவிற்கு
மனசுக்குள் இனம் புரியாத எண்ணம் படர ஆரம்பித்தது. என்னது நடக்கிற சகுனம் எதுவும் நல்லா இல்லையே என்றவாறு வேகமாக அந்த புகைப்படத்தை எடுக்க ஓடினாள். புகைப்படத்தின் கண்ணாடி உடைந்து இருந்தது. கதிரும் தூரத்தில் இருந்து கத்தினான். அத்தை கவனமா இருங்க, கையில் எதுவும் கண்ணாடி பற்ற போகுது என்று சொல்ல, கதிர் கத்திக்கொண்டு இருக்கும்போதே கண்ணாடி அவளது கையை கிழித்து இருந்தது. கவிதாவின் கையில் இருந்து ரத்தம் சொட்டு சொட்டாக வழிய தொடங்கியது. அவள் மெல்ல எழுந்து கையை கழுவுவதற்காக நடந்து செல்ல இரத்த துளிகள் ஆங்காங்கே போட்டு போட்டாக விழுந்து கொண்டிருந்தது. கதிர் மெல்ல எழுந்து கவிதாவை நோக்கி ஓடினான். அத்தே என்னாச்சு, நான் சொன்ன மாதிரி கையில் வெட்டிக்கிட்டீங்களா என்றவாறு கவிதாவின் கையை பிடித்து அழைத்து கொண்டு பக்கத்தில் இருந்த சமையல் அறைக்குள் நுழைந்தான். ஆனால் இத்தனை நேரம் தலையை பிடித்து கொண்டு கோபமாக உட்கார்ந்திருந்த நிஷா இப்போது அமைதியாகவே இருந்தாள். அவளது அம்மாவின் கைகளில் காயம் பட்டு ரத்தம் கொட்டி கொண்டிருந்த போதும் அவள் எந்த ஒரு உணர்ச்சியும் வெளிப்படுத்தவில்லை. நிஷா, நீ அங்கே என்ன பண்ற? உங்க அம்மாவோட கையை பாரு, ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, இங்கே வா என்று கத்தினான் கதிர். அப்போதும் நிஷாவிடமிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. ஒன்றும் பயப்படாதீங்க தம்பி, ஒன்றும் இல்லை, சின்ன காயம்தான் என்றவாறு அங்கு இருந்த மஞ்சள் பொடி எடுத்து காயம்பட்ட இடத்தில் வைத்து அழுத்த ஆரம்பித்தாள் கவிதா. கதிரும் அவளது காயம்பட்ட இடத்தில் அங்கிருந்த துணியால் சிறிய அளவில் கட்டு போட்டு கொண்டிருந்தான். அப்போது தரையில் ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்க இருவரும் என்ன அது என்று சமையலறையில் இருந்து எட்டி பார்த்தனர். அங்கே அவர்கள் கண்ட விஷயம் அவர்கள் இரத்தத்தை உறையச் செய்வதாக இருந்தது. இருவரும் விழி பிதுங்கி நின்றார்கள். பயத்தின் உச்சத்திற்கே சென்று இருந்த கதிரும் கவிதாவின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டான். வியர்வையில் சட்டை தொப்பலாக நனைய தொடங்கியது. 2 கைகளையும் தரையில் ஊன்றி 2 கால்களையும் முட்டி போட்டு ஒரு நாயைப் போல தவழ்ந்து வந்து கொண்டிருந்தாள் நிஷா. ஒரு அடிக்கு ஒரு முறை தலையை குனிந்து குனிந்து வந்து கொண்டிருந்தாள். அதை கவனித்த கவிதா, என்ன இவளுக்கு ஆச்சு என்றவாறே சற்று சுதாரித்து அருகிலிருந்த மின்சார விளக்கின் பொத்தானை அழுத்தினாள். விளக்கு எரிய தொடங்கியது. விளக்கின் வெளிச்சத்தில் நிஷா நாய் போல ஊர்ந்து வருவது அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது. அவள் தவழ்ந்து வந்ததோடு மட்டுமல்லாமல் தரையில் வழிந்திருந்த கவிதாவின் இரத்தத்தை ஒவ்வொரு சொட்டாக நக்கி நக்கி சுவைத்தபடி இவர்களை நோக்கி தவழ்ந்து வந்து கொண்டிருந்தாள். கவிதாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. தம்பி, என்ன ஆச்சு நிஷாவுக்கு, ஏன் இப்படி பண்றா என்று கத்தினான். கதிருக்கு அப்போதுதான் புரிந்தது. மெல்ல சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த சுவர் கடிகாரத்தை ஏறிட்டு பார்த்தான். நேரம் 6:30 காட்டியது. அவனுக்கு புரிந்தது, கார்த்திகா உடம்பிற்குள் வந்து இருக்கிறாள் என்று முடிவு செய்து கொண்டான். இனி அதிகாலை வரையும் அவளை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று நினைத்து குழம்பியவன் மேலும் கவிதாவின் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டான். கதிரின் கைகளில் இருந்த நடுக்கம் கவிதாவினால் உணர முடிந்தது. கதிரின் பயம் கவிதாவையும் தொற்றி கொண்டது. ஆனாலும் நிஷாவின் உருவத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. அவள் சாதாரணமாகவே இருந்தால், அவளது செயல் மட்டுமே மாறியிருந்தது. தம்பி, நீங்க பயப்படாதீங்க என்று கதிரின் கைகளை உதறி தள்ளிய கவிதா தைரியத்தோடு வேகமாக தரையில் ஊர்ந்து வந்து கொண்டிருந்த நிஷாவை நோக்கி நடந்தாள். வேகமாக நிஷாவின் அருகில் சென்றவள் நிஷாவின் தலையை பிடித்து மேலே தூக்கியவாறு அவளது கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள். என்னடி பழக்கம் இது, புதுசா இப்படி கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்க என்றவாறே கவிதா சற்று வேகமாகவே ஓங்கி அறைந்திருந்தாள். ஓங்கி அறைந்த மாத்திரத்தில் நிஷா அப்படியே மயங்கி விழுந்தாள். அதை கவனித்த கதிர் வேகமாக நிஷாவை நோக்கி ஓடினான். ஏங்க, நீங்கள் அவளை அடிச்சிட்டீங்க, நீங்கள் அவளை அடிச்சிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டீங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க? நான் தப்பு பண்ணிட்டேனா? அவள் ஏன் பொண்ணு, நான் அடிக்கக்கூடாதா? அவள் செய்த விஷயத்துக்கு பாராட்டு விழா நடத்துவாங்களா? எந்த வீட்டிலாம் இப்படி கூத்து நடக்குமா? தரையில் வளைஞ்ச ரத்தத்தை நாக்கால் நக்கி திங்கிறது என்று கோபத்தில் கொப்பளித்தாள் கவிதா. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, நான் என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை சொல்கிறேன் என்றவாறு மயங்கி கிடந்த அவளை அப்படியே தனது தோளில் தூக்கி கொண்டு அவர்களது படுக்கறை நோக்கி ஓடினான் கதிர். என்ன நடக்கிறது என்பது ஒன்றும் புரியாத கவிதாவும் கதிருக்கு பின்னாலேயே ஓடினாள். நிஷாவின் படுக்கை அறைக்குள் ஓடிய கதிர் படுக்கையில் அவளை போட்டுவிட்டு, அத்தை, அவளோட துப்பட்டா இருந்தால் கூட எடுங்க என்று கத்தினான் வேகமாக. ஒன்றும் புரியாத கவிதாவும் அங்கே கிடந்த அழுக்கு துணிகளில் இருந்து ஒரு துப்பட்டாவை தேட கவிதா ஆங்காங்கே தேட ஆரம்பிக்க கதிர் முடிவு செய்திருந்தான். நிஷாவின் சேலையின் முந்தானியில் ஒரு பகுதியை எடுத்து அவள் கையை படுக்கையோடு சேர்த்து இறுக்கமாக கட்டினான்.
மற்றொரு கையை அங்கிருந்த மற்றொரு சேலையையும் எடுத்து கால்களையும் கட்டினான். என்ன தம்பி பண்ணுறீங்க இப்போ? ஏன் அவளை அப்படி கட்டி போடுறீங்க என்று கத்தினாள் கவிதா. அத்தை, கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க, நான் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறேன் என்றவாறு கவிதாவின் கைகளை பிடித்து வெளியே இழுத்து கொண்டு ஓடி வந்தான். படுக்கை அறை கதவை தாளிட்டான். வேகமாக வந்து சோபாவில் அமர்ந்தான். என்ன தம்பி, என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏன் இப்படி பண்ணுறா? நீங்கள் ஏன் அப்படி கட்டி வச்சிங்க? நிசாவுக்கு என்னாச்சு என்று அடுத்தடுத்து கேள்விகளை தொடுத்து கொண்டிருந்தாள் கவிதா. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க என சைகை செய்தவன் அவன் குடித்து மீதம் வைத்திருந்த தண்ணீரை எடுத்து குடித்துவிட்டு சற்று தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டான். கதிரின் பதிலுக்காக ஆவலுடன் காத்து கொண்டு அருகில் உட்கார்ந்திருந்த கவிதா, அத்தை, நிசாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அவளோட உடம்புக்குள்ள 2 பேய் புகுந்திருக்கு என்று சொல்ல, என்ன தம்பி சொல்றீங்க? நிசாவுக்கு பேய் பிடிச்சிருக்கா என்று கதிர் சொன்னதையே திருப்பி கேட்டார். கதிரும் கவிதாவுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தான். ஆமாம், நிஷாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்து அவள் நிதானமாக இல்லை. அவளது உடம்புல ஆங்காங்கே கையால் யாரோ அடித்தது மாதிரி கைத்தடை இருந்துச்சு. அவள் அதை உங்களுக்கு சொல்கிறதா தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணான். உங்ககிட்ட சொன்ன அப்போது நீங்கள் தான் அவளை இங்கே கிளம்பி வர சொல்லி இருந்தீங்க. அதனால தான் நாங்கள் 2 பேரும் இங்கே கிளம்பி வந்தோம். அப்போது நாங்கள் வர்ற வழியில் ஒரு சாமியார் என்னை பார்த்து நிஷாவுக்கு பேய் பிடிச்சிருப்பதாகவும் அவளோட உடம்புக்குள்ள என்னோட பாட்டியோட ஆவியும் இன்னொரு பொண்ணோட ஆவியும் இருக்கிறதா சொன்னார். இப்போது நிஷா நடந்துக்கிட்டதை பார்த்தா அந்த சாமியார் சொன்னது மாதிரி நிஷாவோட உடம்புக்குள்ள ஆவி புகுந்திருக்கிறது உண்மைதான் போல தெரியுது என்று பதட்டத்தோடு முடித்தான் கதிர். கதிர் சொல்வதை கேட்டு சற்று நேரம் அமைதியாக இருந்த கவிதா, கொஞ்ச நேரம் இருங்க தம்பி, நான் வந்துடுறேன் என்றவாறு பங்களாவின் வாயிலை நோக்கி ஓட ஆரம்பித்தாள். கதிரும் இவள் எங்கே ஓடுகிறாய் என்று தெரியாமல் குழப்பத்தோடு அமர்ந்திருந்தான். அப்போது நிஷாவின் அறைக்குள் இருந்து ஏதேதோ அனிச்சையான சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த சத்தம் அமானுஷ்யமாய் மாறி இருந்தது. அப்போது உள்ளிருந்து நிஷாவின் குரல் கேட்டது. டே, இங்கே வா, இந்த கதவை திறந்து விடு என்று கத்தினாள். கதிர், இங்கே வா, இந்த கதவை திறந்து விடு, கதவை திறக்க போறியா இல்லையா என்று மீண்டும் மீண்டும் கத்தினாள். என்ன செய்வது என தெரியாமல் விழித்து கொண்டு இருந்தவன் மெல்ல பயத்தோடு அந்த கதவை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். கதிர் மெல்ல மெல்ல நடந்து நிஷாவை அடைத்து வைத்து இருக்கும் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். நிஷாவின் குரலோ அழுவது போல கேட்டுக்கொண்டிருந்தது. கதிர் மெல்ல கதவை நோக்கி நடக்க ஆரம்பிக்க அப்போதுதான் கவனித்தான். கீழே உடைந்து கிடந்த நிஷாவின் அப்பாவின் புகைப்படம் மெல்ல காற்றில் மேலே எழுந்து பறந்து கதிருக்கும் நிஷாவின் அறைக்கும் நடுவே அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. அதை கண்டதும் கதிருக்கு உடல் மேலும் உயர்க்க தொடங்கியது. என்ன நடக்கிறது இங்கே? என்ன இது? திடீரென இந்த புகைப்படம் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று தனக்குத்தானே கேள்வி எழுப்பினான், குழம்பினான். அப்போது தன்னை யாரோ பின்னால் இருந்து இழுப்பதைப் போல உணர்ந்தவன் மெல்ல பின்னால் திரும்பி பார்த்தான். அவனது சட்டையை பிடித்து யாரோ பின்னால் இழுப்பது போல் இருந்தது. ஆனால் அவனது கண்களுக்கு யாரும் தெரியவில்லை. அவனது உடல் சிலிர்க்க ஆரம்பித்தது. பயத்தில் உடலெங்கும் உள்ள மயிர்கள் கூச்சரித்து குத்திட்டு நிற்க ஆரம்பித்தது. தன்னை யாரோ பின்னால் இருந்து இழுப்பது மட்டும்தான் உணர்ந்தான். அந்த நேரத்தில் அவனது நினைவுக்கு வந்திருந்தது அவனது பாட்டி. இருக்கலாம், பின்னால் இருந்து நம்மை இழுப்பது நமது பாட்டியாக கூட இருக்கலாம் என்று நினைத்தவன் மெல்ல பின்னால் நம்பிக்கையோடு நடக்க ஆரம்பித்தான். அவனால் அவனை இழுத்து கொண்டு போனதோ அவனை வாசலை தாண்டி வெளியே சென்றது. பங்களாவின் வாயில் முன்பு வரை இழுத்து வந்திருந்தது. கதிருக்கும் குழப்பம். மீண்டும் பயப்படத் தொடங்கினான். மீண்டும் நடுங்கத் தொடங்கினான். தன்னை இழுத்து கொண்டு செல்வது யார்? ஏன் இது தன்னை பங்களாவின் வாசல் நோக்கி இழுத்துச் செல்கிறது என்று குழப்பத்தோடு முன்னால் நடக்க ஆரம்பித்தான். அப்போது அவனை பின்னால் இருந்து இழுத்து கொண்டிருந்த உணர்வு நின்று போயிருந்தது. அவனை யாரும் பின்னால் இருந்து இழுக்கவில்லை. அவன் மெல்ல சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்தான். அங்கே யாருமே இல்லை. அப்போது எங்கிருந்தோ ஒரு கருப்பு நிற நாய் ஒன்று வேகமாக ஓடி அவனை நோக்கி ஓடி வந்தது. கதிருக்கும் ஒன்றும் புரியவில்லை. இப்படி ஒரு நாய் இந்த வீட்டிலும் இல்லவே இல்லையே என யோசிக்க ஆரம்பித்தான். அந்த நாயும் பார்ப்பதற்கு ஒரு சாதாரண நாயைப் போல இல்லை. அதன் நாக்கு வழக்கத்தை விட சிவப்பு நிறத்தில் இன்னும் சற்று பெரிதாகவே கீழே தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த நாய் கத்தும் சத்தமும் அவனுக்கு இதுவரை நாய்களின் சத்தத்தை கேட்டது போல் இல்லை. அந்த சத்தம் அவனுக்குள் ஏதோ பயத்தை ஏற்படுத்துவது போல இருந்தது. அவனுக்கு என்ன செய்வது என தெரியாமல் ஒரு நிமிடம் யோசித்தான். அதற்குள் முன்பாக ஓடி வந்த அந்த நாய் அவன் மீது பாய்ந்து கடிக்க ஆரம்பித்து இருந்தது.
அவனது கை கால்களை வேக வேகமாக நகங்களை கொண்டு கீறி வைக்கவும் ஆரம்பித்தது. அவனது தொண்டையை நோக்கி கடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தது. கதிர் ஒரு நொடி சற்று சுதாரித்து நாயின் கழுத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டான். அதற்கு மேல் அது முன்னேறாதவாறு பிடியை இறுக்கினான். உயிர் பயம் அவனுக்கு வர ஆரம்பித்தது. ஆனால் அவனது பலம் அந்த நாயை அடக்கும் அளவிற்கு போதுமானதாக இல்லை. அந்த நாய் அவனது பிடியில் இருந்து மீண்டு வந்து கொண்டே இருந்தது. அவனை மீண்டும் மீண்டும் கடிப்பதற்கு முயற்சித்து கொண்டிருந்தது. அந்த நாயின் கை நகக்கீரல்கள் கதிரின் சட்டையை பதம் பார்த்திருந்தது. இன்னும் சற்று ஆழமாக பட்டிருந்தால் அவரது நெஞ்சின் மீது கீறல் விழுந்து நெஞ்சில் இருந்து ரத்தம் வழிய தொடங்கியிருக்கும். அவன் எப்படியும் நாயிடமிருந்து தப்பித்தாக வேண்டும் என்று முடிவு செய்திருந்தான். அந்த நாயை கட்டிப்பிடித்து தரையில் உருள ஆரம்பித்தான். சிறிது நேரத்தில் அந்த நாய் களைப்படைந்தது போல தெரிந்தது. சற்று தௌரியத்தை வரவழைத்து கொண்டு அதன் இரு முன்னங்கால்கள் பிடித்து வேகமாக சுற்றி தூக்கி எறிந்தான். அது தூரமாக போய் விழுந்தது. அப்போது அவரின் அருகே ஒரு குரல் கிட்டது. என்ன தம்பி பண்றீங்க? இங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டார் ஒரு பெரியவர். சட்டென அவனுக்கு ஞாபகம் வந்தது. இவர் அந்த பெரியவர் தான். அந்த நெடுஞ்சாலையின் ஓரத்தில் வேப்ப மரத்தின் அருகில் தனக்கு கார்த்திகாயின் ஆவியை பற்றியும் தனது பாட்டின் ஆவியை பற்றியும் சொன்ன அதே பெரியவர் தான். பெரியவரே, என்னை ஒரு கருப்பா நாய் கடிக்க வந்துச்சு. அங்கே பாருங்க, நான் தூக்கி போட்டேன். அது கூட பாருங்க, என்னோட சட்டையை எப்படி கடிச்சு வச்சிருக்கு. என் கையில் பாருங்க, ரத்தமாக இருக்கு என்று அவரை நோக்கி சட்டையும் கைகளையும் காண்பித்தவன் தன் சட்டையும் கைகளையும் பார்த்தான். அந்த பெரியவரும் அவனை பார்த்து அவனே அதிரும்படி வேகமாக சிரிக்க ஆரம்பித்தார். அப்போது அவன் கைகளில் எந்த காயமும் இல்லை. அவன் சட்டையிலும் எந்த கீறலும் இருக்கவில்லை. அவன் வழக்கம் போல் சாதாரணமாகவே நின்று கொண்டிருந்தான். கதிருக்கு ஒரு கணம் உடம்பெல்லாம் பொல்லரித்து ஆட்டம் கொண்டு விட்டது. தான் இவ்வளவு நேரம் ஒரு நாயோடு கட்டிப்பிடித்து போராடி சண்டையிட்டு கொண்டிருந்தது அத்தனையும் நடக்கவே இல்லையா என ஒரு கணம் அதிர்ந்து போயிருந்தான். அந்த பெரியவரை பார்த்து கேட்டான், ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? நான் இவ்வளோ நேரம் அந்த நாய்கிட்ட உயிருக்கு போராடி கொண்டிருந்தேன். அந்த நாயை என்னோட குரல் வலையை கடிக்க வந்தது என்று சொல்ல, தம்பி, நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தான் சொன்ன எல்லாத்தையும் மறந்து விட்டீர் போல தெரிகிறது என சிரித்தவரை சொல்ல, என்ன சாமி, என்ன சொன்னீங்க? நான் என்னத்தை மறந்துட்டேன் என்று மீண்டும் தயக்கத்தோடு அவரை பார்த்து கேட்டான் கதிர். உனக்கு ஏதேனும் ஆபத்து வரும்போது அந்த சூலத்தை எடுத்து பயன்படுத்துன்னு சொன்னேன். நீ தான் அதை மறந்துட்ட. ஆமாம் சாமி, மறந்துட்டேன் என்றவாறு அவனது சட்டைப்பைக்குள் இருந்த சூலத்தை பார்த்து அதை மெல்ல எடுத்தபடி அந்த பெரியவரை பார்த்தான். அப்போது எதிரே அந்த பெரியவரை காணவில்லை. ஒன்றுமே புரியவில்லை. இவ்வளவு நேரம் தனக்கு முன்பாக நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்த அந்த பெரியவரை காணவில்லை. எங்கே அவர் திடீரென மறைந்து விட்டார் என்று குழம்பியவன் ஒன்றும் புரியாமல் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது வீட்டுக்குள் இருந்து ஒரு பெரிய பேச்சிரிப்பு அந்த பங்களாவை அதிரும் அளவிற்கு வெடிச்சத்தம் போல கேட்டுக்கொண்டிருந்தது. அப்போது வாசலில் வண்டி ஒன்று வந்து நிற்க அதற்குள் இருந்து கவிதாவும் கூடவே ஒரு சாமியாரும் இறங்கினார்கள் வேக வேகமாக. கதிரை நோக்கி ஓடி வந்த கவிதா, இவர் தான் நம்ம கோயில் சாமி, சங்கிலி மாயன். இவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். இந்த சுத்திப்பட்டிலேயே பேய் பிசாசு பிடிக்கிறதுல பெரிய ஆள் என்றபடி அந்த சாமியாரை பார்த்து கை காமிக்க அந்த சாமியாரை பார்த்து வணங்கினான் கதிர். அவரும் சிரித்தவாறு பங்களா வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அவரோடு கூடவே 2 ஆட்கள் வந்திருந்தார்கள். அவரும் சாமியாரை போலவே இருந்தார்கள். அது அந்த சாமியாரின் சீடர்கள் போல் இருக்கிறது என நினைத்து கொண்டான். சாமியார் சங்கிலி மாயன் வீட்டுக்குள் நுழைய அவரை பின்தொடர்ந்து அவரது சீடர்களும் அவர்களும் பின்னால் கவிதாவும் கவிதாவுக்கு பின்னால் கதிரும் வீட்டுக்குள் நுழைய ஆரம்பித்தார்கள். வீட்டுக்குள் நுழைந்தனர். வரவேற்பறையில் இருந்த இருக்கைகளை நகர்த்தி போடுமாறு சிஷியர்களுக்கு சைகை மூலம் காண்பிக்க அந்த 2 சிஷியர்களும் வேக வேகமாக இருக்கைகளை நகர்த்தினார்கள். 2 பக்கமும் இருக்கைகளை நகர்த்தி போட்டவர்கள் நடுமத்தியில் வேக வேகமாக பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தார் சங்கிலி மாயன். சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த இடம் பூஜை செய்வதற்கு தயாராக இருந்தது. நடுவில் ஒரு கோமகுண்டம் அமைத்து அதனை சுற்றியும் பூக்களால் கோலம் போடப்பட்டிருந்தது. கும்பத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. சங்கிலி மாயன் ஏதேதோ மந்திரங்களை சொல்லி தனது பூஜையை ஆரம்பித்தார். கும்பத்தில் இருந்து எழுந்த புகை வீடு முழுவதும் பரவத் தொடங்கியது. அப்போது அவர் அவரது சிஷியர்களை ஏறிட்டு கண்களால் சைகை செய்தார். அவர்களில் ஒருவன் வேக வேகமாக தாங்கள் கொண்டு வந்திருந்த பைகளில் இருந்த 2 மாலைகளை எடுத்து ஆளுக்கு ஒன்றை கழுத்தில் போட்டுக்கொண்டனர். ருத்ராட்ச மரங்களுக்கு நடுவில் ஒரு சிறிய மண்டை ஓடு அந்த மாலையில் இணைக்கப்பட்டிருந்தது.
கும்பத்தின் அருகில் இருந்த ஏதோ சிவப்பு நிற ரத்தம் போல இருந்த ஒரு திரவத்தை அந்த இருவரும் எடுத்து தங்களது நெற்றியில் திருநீர் போல பூசிக்கொண்டார்கள். இருவரும் வேக வேகமாக நிஷா அடைத்து வைக்கப்பட்டிருந்த அறையின் கதவை திறப்பதற்காக அருகே சென்றார்கள். வீடெங்கும் புகை பரவத் தொடங்கியிருந்தது. அந்த இரு சீடர்களும் மெல்ல மெல்ல நடந்து நிஷாவை அடைத்து வைத்திருந்த கதவின் அருகே வந்து நின்று கொண்டார்கள். அதில் ஒருவனது கையில் ஒரு எலுமிச்சம்பழ மாலை வைத்திருந்தான். இருவரும் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைய அங்கிருந்து நிஷாவின் கதறல் சத்தம் மட்டுமே கேட்டது. அடுத்த சில நிமிடங்களில் நிஷாவின் கையை பிடித்தவாறு இருவரும் பூஜை நடக்கும் இடத்தை நோக்கி இழுத்து வர தொடங்கினார்கள். இழுத்து வந்த நிஷாவை சங்கிலி மாயின் எதிரில் இருந்த குங்குமத்தால் போடப்பட்டிருந்த வட்டத்திற்குள் அமர வைத்தார்கள். எலுமிச்சை மாலையை நிஷா அணிந்திருந்தாள். நிஷா அப்போது ஏதோ மயக்க நிலையில் இருப்பது போலவே இருந்தாள். சங்கிலி மாயன் ஏதேதோ மந்திரங்களை சொன்னவாறு தனது கையில் இருந்த ஒடுக்கை எடுத்து அடிக்கத் தொடங்கினான். அவரது குலசாமியை அழைத்து பின்பு ஏதேதோ தெய்வங்கள் எல்லாம் அழைத்து பின்னர் இறுதியாக நிஷாவை பார்த்து கேட்க ஆரம்பித்தார். யாரு நீ? எதுக்காக இந்த உடம்புக்குள்ள வந்திருக்க? இப்ப சொல்ல போறியா இல்லையா என்று ஆக்ரோமசமாக நிஷாவை பார்த்து கேட்க அவளோ ஒன்றுமே தெரியாத போல அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். சிறிது நேரம் உடுக்கை வைத்து அடித்து ஏதேதோ பாட்டுக்கள் சொல்லி உடுக்கை வைத்து அடித்து நிஷா உடம்பில் உள்ள ஆவியை பேச வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அவளை பேச வைக்க அவர்களால் முடியவில்லை. அவள் மெல்ல கவிதாவை ஏறிட்டு பார்த்து அந்த தாலியை கலட்டுங்க என்று சொல்ல கவிதா மெல்ல எழுந்து நிஷாவின் கழுத்திலிருந்து தாலியை கலட்ட முற்பட்டாள். அதுவரை அமைதியாக இருந்த கதிர் தாலியை கலட்டுவதை பார்த்ததும் அவளை பார்த்து கத்தின. ஏன் அத்தை, ஏன் தாலியை கலட்டுறீங்க என சந்தேகமாக கேட்க கவிதா அவனை பார்த்து, தம்பி இதெல்லாம் பூஜை சடங்கு, அப்படித்தான் இருக்கேன், நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க என்று கதிரை பார்த்து சொன்னாள். கதிருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இருந்தாலும் எதையோ செய்யுங்க என்பது போல தலையை ஆட்டிவிட்டு அமைதியாக அமர்ந்திருந்தான். அதை கவனித்த சங்கிலி மடன், தம்பி நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, உங்கள் மனைவியோட உடம்புல இருக்க ஆவிகளை வெளியேற்றுறது என்னோட பொறுப்பு, நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம், உங்கள் மனைவியை நான் கண்டிப்பாக அவங்ககிட்ட பத்திரமா கொடுத்துருவேன் என்று அவர் சொல்ல கதிருக்கு அவர் மேல் நம்பிக்கை வர தொடங்கியது. சங்கிலி மாயனின் பேச்சு அவ்வளவு தெளிவாக இருந்தது, நிதானமாக இருந்தது. கவிதா கழுத்தில் இருந்து தாலியை கழற்றி தட்டில் வைக்க போக, அம்மா சற்று பொறுங்க என்று அவளை தடுத்த சங்கிலி மாயன், அந்த தாலி அந்த பையன் கையில் கொடுங்க என்று சொல்ல கவிதாவும் தாலியை கதிரை நோக்கி நீட்டினார். ஒன்றும் புரியாத உணர்வு கதிருக்கு. சாமியாரை ஏறிட்டு பார்க்க, தம்பி அந்த கயித்தை வாங்கி அவங்க கழுத்தில் போட்டுங்க என்று சொல்ல கதிரும் எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் அந்த கயிற்றை வாங்கி தனது கழுத்தில் போட்டுக்கொண்டான். அப்போது சங்கிலி மாயன் கவிதாவை பார்த்து வீட்டின் அனைத்து ஜன்னல் கதவுகளையும் திறந்து வையுங்கள் என்று சொல்ல வேகமாக ஓடிப்போன கவிதா அனைத்து கதவு ஜன்னல்களையும் திறந்து வைத்தாள். மீண்டும் சாமியாரின் அருகில் வந்து நின்றார். இந்த வீட்டில் இப்போதைக்கு உங்கள் 3 பேரை தவிர வேறு யாராவது இருக்காங்களா? சாமி இப்போதைக்கு நாங்கள் 3 பேர் தான், ஒரே ஒரு வேலைக்காரி இருப்பா, அவளும் இப்போ இங்கே இல்லை, ஊருக்கு போயிருக்கா என்று சொன்னாள் கவிதா. தனது தலையை மேலும் கீழமாக ஆமாம் என அசைத்த சாமியார் தனது பூஜையை ஆரம்பித்தார். ஆனால் இந்த முறை அவர் சொன்ன மந்திரங்களும் சமிக்கைகளும் மிகவும் கொடூரமாக இருந்தது. அந்த சத்தமும் வித்தியாசமாக இருந்தது. உடுக்கையும் வேறு விதமாக மாற்றி அடிக்க தொடங்கியிருந்தார். இப்போது அவருடன் சேர்ந்து அவரது 2 சீடர்களும் தங்களது கைகளில் ஆளுக்கொரு உடுக்கையை எடுத்துக்கொண்டு அடிக்க ஆரம்பித்திருந்தார்கள். 3 திசையிலிருந்து உடுக்கை சத்தம் ஒலித்து கொண்டிருக்க அந்த வீட்டிற்குள் ஏதோ ஒரு விதமான அமானுஷியமான உணர்வு ஏற்பட தொடங்கியிருந்தது. உடுக்கை சத்தம் நேரமாக வேகம் எடுக்க ஆரம்பித்திருந்தது. வேக வேகமாக கதிருக்கும் ஏதோ தனக்குள் நடுப்பது போல உணர்ந்து கொண்டிருந்தான். அவனது தலை சற்று வலிக்க ஆரம்பித்தது. உடல் எல்லாம் இளைத்தது போல மெல்ல காற்றில் மிதப்பது போலவும் உணர ஆரம்பித்தான். அவனுக்குள் ஏதோ ஒன்று விசித்திரமாக நடக்க தொடங்கியிருந்தது. அதை சற்று கவனித்து கவிதா எதிரில் இருந்த சாமியாரிடம், என்னங்க சாமி இங்கே பாருங்க, இது இந்த தம்பிக்கு என்னமோ ஆகுது என்று சொல்ல அதை கவனித்த சாமியார் குழப்பமாக கவிதாவை ஏறிட்டு பார்த்தான். 2 பேரில் யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? 2 பேரில் யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? உங்களுக்கு யார் மேல் என்று சந்தேகமா இருக்கு என்று கவிதாவிடம் கேட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல சாமி, என் பொண்ணுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு, இப்போ இந்த பையன் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு. எனக்கும் மேலும் குழப்பம்தான். இப்படி ஒரு குழப்பத்தை எப்போதும் சந்தித்ததே கிடையாது. நான் இதுவரை 100க்கும் மேற்பட்ட ஆவியில் ஓட்டு சடங்குகளில் ஈடுபட்டிருக்கேன், அதில் வெற்றியும் கண்டிருக்கேன். ஆனால் இப்போ நடந்து கொண்டிருப்பது எனக்கு வித்தியாசமாக இருக்குது
என சொல்லியவாறு தனது கையை மேலே உயர்த்தி தனது சீடர்கள் இருவரையும் உடுக்க அடிப்பதை நிறுத்தச் சொன்னார். மெல்ல அவர் தனது சீடர்களை பார்த்து, ஜடாமணி, குமாரசாமி, இங்கே நாம் ஏதோ ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். நான் எதிர்பார்த்ததை விட இங்கே ஏதோ ஒரு பெரிய அமானுஷ சக்தி இருக்குது, நமக்கு எதிராக இருக்கும் போல தெரியுது. எனவே இருவரும் கவனமாக இருங்க. ஏதேனும் எனக்கு வழக்கத்துக்கு மாறாக நடப்பது போல உங்களுக்கு தெரிஞ்சா இதோ பாருங்க, இந்த எலுமிச்சை மாலை எடுத்து எனது கழுத்தில் போடுங்க என்று சொல்லியவாறு நிஷாவின் கழுத்தில் மாட்டப்பட்டிருந்த மாலையை காமிக்க, அப்போது ஜடாமுனி நிஷாவின் கழுத்திலிருந்த மாலையை கழற்றி அருகில் இருந்த தட்டின் மீது வைத்தான். அப்போது சங்கிலி மாயன் கை நிறைய குங்குமத்தை அள்ளிக்கொண்டு நிஷாவை பார்த்து கத்தினான். இப்போ நீ யாரு வந்திருக்கிறன்னு இப்போ நீ சொல்ல போறியா, இல்லை உன்னை இந்த பையனோட ஆவியை வச்சு இப்பயே அறுத்து காட்டவா என்று கத்த, அப்போது நிஷா மிகவும் சத்தமாக ஆக்ரோஷமாக சிரிக்க தொடங்கினாள். அவளது பேச்சிரிப்பு கவிதாவை குலை நடுங்கச் செய்தது. அதுவரை நிஷாவிற்கு சற்று அருகே அமர்ந்திருந்தவள் எழுந்து வேகமாக ஓடி வந்த சங்கிலி மாயனுக்கு பின்புறம் உட்கார்ந்து கொண்டாள். அதுவரை அமைதியாக அமர்ந்திருந்த கதிரோ இப்போது தரையில் மயங்கிய நிலையில் படுத்து இருந்தான். அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. இதுவரை நடந்தவை அனைத்தும் வித்தியாசமாக இருந்தது. ஆனாலும் சங்கிலி மாயனும் அவரை முழுவதுமாக நம்பினார். அப்போது அவர்கள் வீட்டு வாசலில் ஒரு மகிழ்ந்து வந்து நின்றது. அப்போது நிஷா பலத்த பேச்சிரிப்போடு, வாடா வாடா, நான் உனக்காகத்தான் இவ்வளவு நேரம் காத்திருந்தேன் என்றவாறு வாசலை பார்த்து பலத்த சிரிப்போடு கத்த, சாமியாருக்கு புரிந்து போனது. இங்கு நாம் எதிர்பார்த்ததை விட மேலும் ஏதேதோ விபரீதம் நடக்க காத்திருக்கிறது என்பது மட்டும் அவருக்கு புரிந்தது. அப்போது அவர்கள் வீட்டு வாசலில் ஒரு மகிழ்ந்து வந்து நின்றது. வாடா வாடா, நான் உனக்காகத்தான் இவ்வளவு நேரம் காத்திருந்தேன் என்றவாறு வாசலை பார்த்து பலத்த சிரிப்போடு கத்த, சாமியாருக்கு புரிந்து போனது. இங்கு நாம் எதிர்பார்த்ததை விட மேலும் ஏதேதோ விபரீதம் நடக்க காத்திருக்கிறது என்பது மட்டும் அவருக்கு புரிந்தது. அப்போது வாசலில் வந்து நின்றிருந்த வண்டியிலிருந்து குருவும் அவனது 2 நண்பர்களும் இறங்கி உள்ளே வந்து நுழைந்தார்கள். உள்ளே வந்த மூவரும், ஐயா சாமி, என்னையா நடக்குதுங்க என்றவாறு சங்கிலி மாயனையும் சீடர்களையும் பார்த்து கேட்க, அப்போது நிஷா சத்தமாக பேசிரிப்பாக சிரிக்க ஆரம்பித்தாள். அவள் சிரிக்க தொடங்கியதுமே அதுவரை திறந்து வைத்திருந்த அந்த பங்களாவின் ஜன்னல்கள் அனைத்தும் பட்டார் பட்டார் என மூடிக்கொண்டது. அவர்கள் கடந்து வந்திருந்த வாசல் கதவு திடீரென மூடிக்கொண்டது. அதை கவனித்த குருவின் நண்பன் பாஸ்கர், குரு, இங்கே ஏதோ வித்தியாசம் நடக்கிற மாதிரி இருக்குடா, இது நமக்கு சரியான நேரம் இல்லை, இங்கேருந்து போயிடலாம் என்று சொல்ல, டேய் நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு, எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டு என்று அவனை மட்டம் தட்டினான் குரு. அப்போது குருவின் மற்றொரு நண்பனான ரமேஷ் வேகமாக நடந்து சங்கிலி மாயனின் அருகே வந்தான். யோ பெருசு, நீ இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற, எங்களுக்கு இந்த வீட்டுக்கு நிறைய வேலை இருக்குது, உடனே கிளம்பு என்றவாறு அவரது கையில் இருந்த உடுக்கையை பறிக்கப் போனான். அப்போது சங்கிலி மாயனும், தம்பிகளா, நீங்கள் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணின தப்பை சரி பண்ணத்தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். இப்போ நான் இங்கேருந்து வெளில போயிட்டேன்னா உங்களோட உசுருக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது, உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் நண்பரோட உயிருக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. நான் இங்கே இருந்தால் மட்டும்தான் உங்கள் எல்லாரையும் காப்பாற்ற முடியும் என்று அவர் சொல்ல, ஆமாம், இவர் பெரிய இவர் எங்களை காப்பாற்ற போகிறாரு, முதல்ல வெளில போயிரு, இல்லைன்னா உன்னோட உயிரை நாங்கள் உத்தரவாதம் இல்லை என்று கத்தினான் ரமேஷ். தம்பி, ஒரு நிமிஷம் பொறுங்க என்றவாறு மெல்ல எழுந்தவர் ரமேஷின் கைகளை பிடித்து கொண்டார். அவரது இடது கையில் தட்டின் மீது வைத்திருந்த எலுமிச்சை மாலையை எடுத்துக்கொண்டார். தம்பி, இப்போது பாருங்கள் என்றவாறு எதிரே அமர்ந்து நிஷாவை காண்பித்தார். அங்கே ஒரு கணம் பார்த்த ரமேஷ் அதிர்ந்து போனான். ரமேஷின் கண்களுக்கு எதிரே அமர்ந்திருந்த நிஷா தெரியவில்லை. அந்த இடத்தில் கார்த்திகா அமர்ந்திருப்பதுதான் தெரிந்தது. அவனது உடல் வியர்க்க ஆரம்பித்து நாக்கு குளர ஆரம்பித்தது. அவனையும் அறியாமல் கத்த ஆரம்பித்தான். கார்த்திகா, கார்த்திகா, கார்த்திகா என்று கத்தினான். குருவிற்கு ஒன்றும் புரியவில்லை. இவன் ஏன் திடீரென கார்த்திகா கார்த்திகா என கத்துகிறான் என்பது புரியாமல் குழம்பியவாறு நின்றிருக்க, தம்பி, இப்போது நான் சொல்வது புரியுதா? சற்று நேரம் நீங்கள் அருமையாக இருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்களை அமைதியாக இருக்க சொல்லுங்கள் என்று சொல்லி தனது கையை ரமேஷிடமிடம் தளர்த்தினார். இப்போது ரமேஷின் கண்களுக்கு எதிரில் அமர்ந்திருந்த நிஷா மட்டுமே தெரிந்தார். அவன் மெல்ல நடந்து சென்று குருவின் கைகளை பிடித்து கொண்டு நிஷாவை காட்டி கார்த்திகா கார்த்திகா என கத்தினான். அதுதான் நான் அப்போவே சொன்னடா, இவ தான் காலையிலேருந்து கார்த்திகா மாதிரி ஃபோன் பண்ணி நம்மளை டார்ச்சர் பண்ணவ, அதுதானே சொல்ல வர்ற? இல்லை கார்த்திகாவா, என்னடா சொல்கிற என்று அவனை திருப்பி கேட்டான் குரு. குரு,
நாம் அன்னைக்கு கதிரோட பங்களாவில் வச்சு கொண்டு புதைச்சமே அந்த கார்த்திகா என்று சொல்ல, அவள் தான் அன்னைக்கு செத்து போயிட்டாடா, அவளால் இன்னைக்கு வர முடியாது. ஆனால் அந்த கார்த்திகாவோட பேரை பயன்படுத்தி ஃபோன் பண்ணி நம்மளை இத்தனை நாளாக ஏமாற்றிக்கிட்டு இருந்தது அந்த நிஷா தான். இன்னைக்கு காலையில் இருந்து நம்மளை எங்கெல்லாம் அலைய விட்டுருப்பா. இவளை நாம் இன்னைக்கு உயிரோடு விடக்கூடாது என்று குறித்தான் குரு. அப்போது சங்கிலி மாயன் குருவை பார்த்து, தம்பி, நீங்கள் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு உதவி செய்ய முயற்சி பண்ணுவேன் என்று சொல்ல, யோ, நாங்களே ஒன்று வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க, எங்களுக்கு உதவி பண்ண போறியா, அதில் எந்திரிச்சு வெளில பையா என்று கத்தினான். அப்போதும் நிஷா மெல்ல சிரிப்போடு தலையாட்டி வரும் அமர்ந்திருந்தாள். யோ கிழவா, நீ இவனுங்களை காப்பாற்ற போறியா? நான் இவங்களோட கதையை முடிக்கிறதுக்கு தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ அவங்கள காப்பாற்ற நினச்சேன்னா உன்னோட உசுரையும் காப்பாற்ற முடியாது. உடனே இங்கேருந்து கிளம்பி போயிரு, வெளியே போ என்று கத்தினாள் நிஷா. அந்த சத்தத்தை கேட்ட குருவிற்கு உள்ளார பதட்டம் ஏற்பட ஆரம்பித்தது. அவனது கைகள் நடுக்க ஆரம்பித்தது. அதை கவனித்த ரமேஷ், நான் சொன்னேன்ல, அப்போவே சொன்னேன்ல, இப்போ கேட்டியா? பேசுனது கேட்டியா? இந்த பேச்சு கார்த்திகாவோட குரல் தானே. நான் அந்த பெரியவரோட கையை பிடிச்சிக்கிட்டு இவளை பார்த்ததும் அவளோட உடம்பு தெரியல, இங்கே கார்த்தியா உட்காந்துருக்கிறதான் எனக்கு தெரிஞ்சது என்று ரமேஷும் சொல்ல குருவிற்கும் பதட்டம் தொற்றி கொண்டது. என்னடா சொல்கிற நீ? கார்த்திகாவோட உருவம் அங்கே தெரிஞ்சதா என்றவாறு ரமேஷின் கைகளை பிடித்து கொண்டான் பாஸ்கர். ஆமாடா, நமக்கு காலையில் இருந்து நடக்கிற எல்லாமே மர்மமாக இருந்துச்சு இல்லையா? அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கார்த்திகா தான். வாங்கடா, வெளியே ஓடிடலாம் என்று ஒரு கதறலோடு சொல்ல, ஆமாண்டா, நான் தான் காரணம். உங்களை இன்னைக்கு உயிரோட விட்டால் தானே வெளியே போவீங்க என்றவாறு பேச்சிரிப்போடு வேகமாக எழுந்திருத்தாள் நிஷா. அதுவரை பொறுமையாக பார்த்து கொண்டிருந்த சங்கிலி மாயன் தனது பையில் இருந்து சிவப்பு நிற பொடியை எடுத்து அவன் எதிரில் எரிந்து கொண்டிருந்த கோமகுண்டத்தின் மீது வீசினான். ஓம் கருகரு கருப்பா கருப்பா வாடா, ஓம் கருகரு கருப்பா ஓங்காரா கொடுவாயா சுடுகாட்டு பலிகாரா, மண்டை ஓட்டு மாயனே சங்கிலி பொங்கலி கருப்பனே கருமலையானே 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 வா வா வா. வேகமாக வேகமாக இன்னும் வேகமாக ஏதேதோ மந்திரங்களை சொல்லிக் கொண்டே இருந்தார். அப்பொழுது அவரின் எதிரில் இருந்த மண்டை ஓடு மெல்ல மேலே எழுந்து காற்றில் மிதக்க தொடங்கியது. அடுத்த நொடியை நிஷா மயங்கி தரையில் விழுந்தார். நிஷா தரையில் விழுந்த அடுத்த நொடி திடீரென எழுந்து அமர்ந்தான் கதிர். வேகமாக எழுந்து கொண்டவன் தனது கழுத்தில் இருந்த தாலியை கழற்றி நிஷாவின் கழுத்தில் போட்டான். கூடவே தனது சூலாயத்தை எடுத்து அவளது கைகளில் வைத்து அழுத்தினான். அவளின் கைகளை பிடித்து இழுத்தவாறு வேகமாக வந்து சோற்றின் அருகில் அமர்ந்தான் கதிர். அப்போது மெல்ல கண் விழித்த நிஷா சுற்றிலும் இருந்த நிகழ்வுகளை கண்டவள் சற்றே பதட்டத்தோடு விழிக்க ஆரம்பித்தாள். கதிர், என்ன நடக்குது இங்கே? யாரு இவங்க? என்ன நடக்குது என்று சாமியாரை பார்த்து கேட்டவள் அப்படியே திரும்பி குருவை பார்த்து, குரு அண்ணா ஏன் வந்திருக்காங்க என கேட்டாள். குரு அண்ணால ஏன் வந்திருக்காங்க என கேட்டாள். நிஷா, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பில்ல, என்ன நடக்குது எனக்கும் புரியல என்று கதிரும் அவளிடம் சொல்ல, இவ்வளவு நேரம் அமைதியாக அமர்ந்த கவிதா வேக வேகமாக ஓடி வந்து நிஷாவையும் தன்னோடு இழுத்து கொண்டு சாமியாரின் பின்பக்கம் போய் நின்று கொண்டார். அப்போது குருவிற்கும் நிஷாவின் பேச்சு காதில் விழ அவனுக்கு தெளிவாக புரிந்தது இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் கார்த்திகாவின் ஆவிதான் என்பது. அவனுக்குள் பயம் படரத் தொடங்கியது. அவனது இரு நண்பர்களின் கைகளையும் இறுக்கமாக பிடித்து கொண்டு, இங்கிருந்து ஓடிலாண்டா என சொல்லும் போதே அப்போது மண்டை ஓடு மெல்ல நகர்ந்து குங்குமத்தால் வரையப்பட்டிருந்த வட்டத்திற்குள் தரையோடு தரையாக நின்று கொண்டது. அந்த மண்டை ஓட்டை சுற்றிலும் ஏதோ புகை போல ஒரு கரிய உருவம் மெல்ல தெரிய தொடங்கியது. அப்போது சங்கிலி மாயன், தம்பி, நீ 3 பேர் இந்த பக்கம் வாங்க என்றபடி தனது பின்பக்கத்திற்கு வருமாறு வேகமாக கத்தினார். அதுவரை பயந்து கொண்டு அந்த புகை உருவத்தை பார்த்து கொண்டிருந்த மூவரும் வேக வேகமாக ஓடி சங்கிலி மாயனுக்கு பின்பு ஒளிந்து கொண்டனர். அப்போது அந்த புகை உருவம் பேசத் தொடங்கியது. ஐயா பெரியவரே, நீங்கள் செய்வது உங்களுக்கே நல்லா இருக்கா? அவங்க 3 பேரால் கொடுமைப்படுத்தப்பட்டு செத்து போனவனா? என்னோட ஆசையெல்லாம் நிறைவேறாமல் நான் இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இத்தனை நாளுக்கு அப்புறம் இவங்க 3 பேரோட உயிரையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இப்போ தான் கிடச்சிருக்கு. அந்த வாய்ப்பை இப்படி தட்டி பறிக்கலாமா? எனக்கு அவங்க செஞ்ச கொடுமைக்கு இதுதான் நீங்கள் செய்கிற கைமாறா? எனக்கு நடந்த கொடுமை உங்கள் வீட்டில் யாருக்கும் நடந்திருந்தா
நீங்கள் இப்படி கெட்டவங்களுக்கு உதவி பண்ணுவீங்களா என்று கேட்டாள் கண்ணீரோடு கதறலாக கார்த்திகா. அவள் பேச பேச அது கார்த்திகா தான் என்பது சுற்றி இருக்கும் அவனது நண்பர்களுக்கும் அனைவருக்கும் புரிய ஆரம்பித்தது. அப்போது சங்கிலி மாயன் சற்று ஆக்ரோஷமாக பேசத் தொடங்கினார். இங்கே பார் கார்த்திகா, உனக்கு நடந்தது கொடுமை தான். அது உனது விதி. உனது விதி முடிந்து விட்டது. ஆனால் உனக்கு மற்ற உயிர்களை பறிக்கும் எந்த தகுதியும் கிடையாது. அப்படி நீ உயிரை பறிச்சா உனக்கு மறு ஜென்மங்கிற ஒன்று இல்லாமல் போயிடும். நான் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தரேன். மறு ஜென்மத்தில் நீ இதுவரை அனுபவிக்காத அனைத்து இன்பங்களும் உனக்கு கிடைக்கும். உனக்கு மோட்சம் பெற்று தரேன். நீ இப்போ இங்கிருந்து சொர்க்கத்துக்கு செல்வதற்கான உதவியையும் நான் செய்கிறேன். நீ சம்மதிக்கிறியா என்று கேட்டார். அதற்கு கார்த்திகாவும், எனக்கு சொர்க்கம் வேணாம், மறுஜென்மம் வேணாம். இந்த 3 பாவிகளின் உயிர் மட்டும்தான் வேணும். உயிர் மட்டும்தான் வேணும். நான் ஆசையாக காதலிச்ச எனது காதலங்கிட்ட சேர விடாமல் தடுத்தது இவங்க தான். எனது உடலை அனுபவிச்சதோடு மட்டும் இல்லாமல் என்னை உயிரோடு மண்ணில் புதைச்சது இவங்க தான். நான் இத்தனை நாள் ஆவியாக அலைஞ்சு கொண்டிருக்கிறதுக்கு காரணம் இவங்க தான். என்னை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்த எனது பாட்டிக்கு எந்த உதவியும் செய்யாமல் அனாதையாக சாவதற்கு காரணமாக இருந்தது இவங்க தான். ஊரெல்லாம் நான் யாருனோ ஓடி போயிட்டேன் என்று தவறாக சொல்லி எனது பெயருக்கு களங்கம் கற்பித்தவர்கள் இவங்க தான். இவங்களை கொண்டாதான் எனது ஆத்திரம் தீரும் என்று கோபத்தில் கொப்பளித்தாள் கார்த்திகா. உனக்கு நடந்தது கொடுமை தான். அதற்காக நீ இவர்கள் உயிரை பறிப்பது பரிகாரமாக இருக்காது. நான் இப்போது சொல்கிறேன், இங்கிருந்து போயிரு. உனக்கு இவர்கள் உயிர் மட்டும்தான் முக்கியம்னா நான் அதற்கான வாய்ப்பையும் உனக்கு தாரேன். ஆனால் உன் மனசின் பின்புறம் இருக்கும் ஆசையும் எனக்கு தெரியும். அந்த அப்பாவி பெண்ணின் உடம்புக்குள்ளே புகுந்து உனது காதலனையும் அழித்து உன்னோடு கூட்டிச் செல்ல நினைக்கிற பத்தியா, அது தவறு. நீ இப்போது இங்கேருந்து போயிரு என்று கத்தினான் சங்கிலி மாயன். கார்த்திகா அவர் பேச்சை கேட்பதாக இல்லை. வேகமாக குக்கரித்து சிரிக்க ஆரம்பித்தாள். அவளுக்கு எதிரே இருந்த அந்த மண்டை ஓடு சுக்கு நூறாக வெடித்து சிதறியது. அதை கண்ட ரமேஷும் பாஸ்கரும் குருவும், குரு, நாம் இங்கே இருக்கிறது நமக்கு பாதுகாப்பு கிடையாது, இங்கேருந்து ஓடிடலாம் என்றவாறு பாஸ்கர் கதவை நோக்கி ஓட ஆரம்பித்தார்கள். அவர்கள் கதவை அடையவும் கதவு தானாக திறந்து கொண்டது. அவர்கள் வேக வேகமாக ஓடிப்போய் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்த மகிழுந்தில் ஏறி பங்களாவின் வாயிலாவை கடந்து வெளியே பயணிக்க தொடங்கினார்கள். அப்போது அந்த கரிய புகை உருவம் ஓவென கத்தியவாறே வாசலை கடந்து வெளியே போய் கொண்டிருந்தது. இதுதான் சமயம் என்று நினைத்த சங்கிலி மாயன் கதிரையும் விஷாவையும் அருகருகே அமரச் செய்து அவர்கள் இருவருக்கும் எலுமிச்சம்பழ மாலை அணிவித்தார். ஏதேதோ மந்திரங்கள் சொல்லி மீண்டும் ஒரு முறை ஒரு மஞ்சள் கயிற்றை கொடுத்து நிசாவின் கழுத்தில் கதிரை கட்டச் சொன்னார். மஞ்சள் கயிற்றை கழுத்தில் கட்டி முடித்திருந்தான் கதிர். அப்போது ஓவென்ற அழுகியோடு அந்த புகை உருவம் மீண்டும் அந்த வீட்டிற்குள் நுழைந்தது. சங்கிலி மாயன் வேக வேகமாக கதிரையும் நிசாவையும் தனது பின்பக்கத்திற்கு வந்து அமரச் சொன்னவர் தனது கையில் ஒரு சாட்டையை எடுத்துக்கொண்டு எழுந்து நின்றார். கதிரும் நிஷாவும் வேகமாக எழுந்து வந்து சங்கிலி மாயனை பின்பக்கம் அமர்ந்து கொண்டார்கள். பயத்தவர்கள் நடக்கவிருப்பதை வேடிக்கை பார்க்க தயாரானார்கள். அப்போது வேக வேகமாக உள்ளே வந்த புகை உருவமும் சங்கிலி மாயன் எதிரில் அமர்ந்தவாறு கத்தி கதறி அழத் தொடங்கியது. இப்போ ஏன் அலற? உனக்கு தேவையான அந்த 3 பேரோட உயிர் உனக்கு முழுசாக கிடைச்சிருச்சு இல்லையா? இதுக்கு மேலே நீ உன்னோட காதலனுக்கு ஆசைப்படுற ரொம்ப தப்பு. நீ இப்பயே வந்து இந்த சொம்புக்குள்ள அடைஞ்சிக்கோ, இதுதான் உனக்கு நல்லது என்று வேகமாக கத்தினார் சங்கிலி மாயன். கதிர், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா. உனக்கோட நான் என்னவெல்லாம் செஞ்சுருக்கேன் தெரியுமா என அழ ஆரம்பித்தாள் கார்த்திகா. கதிர், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா. உனக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் தெரியுமா? என் கனவோடு நீ எத்தனை முறை என்ன என தன் மனசின் மீது கையை வைத்து குத்திய வர அழ ஆரம்பித்தாள் கார்த்திகா. கார்த்திகாவின் அழுகுரல் கதிரின் நெஞ்சை ஒலுக்கி எடுக்க ஆரம்பித்தது. தனது பழைய நினைவுகளுக்கு மூழ்கி போனான். அவனுக்கும் கார்த்திகாவை பிடிக்கும் தான். ஆனால் அவனோ கார்த்திகாவை இதுவரைக்கும் காதலியாக பார்த்தது கிடையாது. வேறு எந்த ஒரு பெண்ணையும் காதலித்ததும் கிடையாது. ஆனாலும் ஒருவேளை கார்த்திகா தனது காதலை கதிருக்கு சொல்லியிருந்தால் அவனும் அவளை காதலித்திருக்கக்கூடும். கார்த்திகாவை தனது வாழ்க்கையை முழுவதும் காதலியாக கைபிடித்தும் இருக்கக்கூடும் என்று அவனது மனதிற்குள் தோன்றியது. அப்போது கார்த்திகா கதிரை பார்த்து கேட்டாள், கதிர், நீங்கள் ஒரே ஒரு தடவை சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட என்னோட காதலை சொல்லியிருந்தா நீங்கள் என்னை காதலியாக ஏற்றுக்கிட்டு இருப்பீங்களா? என்னை உங்களோட மனைவியாக கைபிடிச்சிருப்பீங்களா? எனக்கு இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், நான் இப்பயே போயிடுறேன் என்று குரல் உடைந்தவாறு அழுதவாறு சொன்னாள் கார்த்திகா. கதிருக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை. ஒரு பக்கம் தன்னை காதலித்து தனக்காக உயிரை விட்ட பெண்ணொருத்தி தனது அன்பை அவளது வார்த்தைகளில் இறுதியாக கேட்கிறாள்.
மற்றொருத்தி தனது கையை பிடித்து கொண்டு காலை முழுவதும் தன்னோடு கூட வர வேண்டியவள் அவனது கண்களை பார்த்து என்ன பதில் சொல்வானோ என்று ஏக்கத்தோடு பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். சில வினாடிகள் மௌனமாகவே கடந்து போக, ஆனாலும் ஏதேனும் ஒன்றை சொல்லித்தானாக வேண்டும். கார்த்திகா அழுது கொண்டே இருந்தாள். கத்தினாள், கதறினாள், பதிலுக்காக காத்திருந்தாள். சொல்லுங்க கதிர், நரகம் நான் காண நீதானடா காரணம், நரகம் நான் காண நீதானடா காரணம், பதில் சொல்லு, பதில் சொல்லு என மீண்டும் கத்தினாள் கார்த்திகா. முழு மனதோடு கதிர் தைரியமாக பேசத் தொடங்கினான். நிசாவின் கைகளை இறுக்க பிடித்து கொண்டு, எனக்கும் உன்னை பிடிக்கும் கார்த்திகா. நீ என்கிட்ட உன் காதில் சொல்லியிருந்தா நீ நினைப்பெல்லாம் நடந்திருக்கலாம். எனக்கு உன்னை பிடிக்கும் கார்த்திகா. நீ என்கிட்ட உன் காதில் சொல்லியிருந்தா நீ நினச்சதெல்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் எனக்கு உன்னை விட என்ன அதிகமாக காதலிக்கக்கூடிய எனது மனைவி எனக்கு கிடைச்சதால, அன்னைக்கு ஒரு நாள் எனது அப்பா எனது திருமண பேச்சுக்காக எனது சம்மதம் கேட்க வந்தபோது எனது மனதை முதலில் தோன்றியது உன்னுடைய முகம்தான். உன்னை போல ஒருத்தி தான் எனக்கு மனைவியாக வரணும் வேணும்னும் நான் எனது அப்பா கிட்ட சொன்னேன். அடுத்த நாளே நானும் உன்னை ஒரு மொழியாவது பார்த்துடணும்னு உனது ஊருக்கு வந்திருந்தேன். ஆனால் உன்னை தான் பார்க்க முடியலை. உன்னை தெருவில் விசாரித்த போது நீ யாரோ ஒருவரை திருமணம் செய்து கொண்டு எங்கேயோ தூரமாக வாழ்ந்து வருவதாக சொல்ல, நானும் உனது மனதில் நான் இல்லை என்பதை புரிந்து கொண்டு எனது மனதை மாற்றிக்கிட்டேன். எனது மனைவியாக நிசாவை கைப்பிடிச்சேன். அவளை அந்த கணம் முதல் காதலிக்க தொடங்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு கார்த்திகா என்று கதிர் சொல்லும் போதே அவனது குரல் உடைந்து நான் தழுதழுத்தது. கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டான். தனது மனதிற்குள் சொல்லி கண்டான், ஐ மிஸ் யூ கார்த்திகா, ஐ லவ் யூ. கதிரின் அந்த பேச்சு கேட்ட கார்த்திகாவினால் அதற்கு மேல் பொறுத்து கொண்டிருக்க முடியவில்லை. அவள் முன்னே இருந்த தட்டுகளை தூக்கி எறிந்தாள், மண்டை ஓடுகளை பீத்து எறிந்தாள், உடுக்கையை ஓங்கி அடித்து உடைத்தாள், மாலைகளை பீத்து போட்டு கத்தினாள், ஆக்ரோஷமாக நடந்தாள். அவளை அடக்க முயன்ற சீடர்களை தூக்கி எறிந்தாள். அவர்கள் சோற்றிப்பட்டு கீழே விழுந்து வலிதாங்க முடியாமல் கதறினர். ஆக்ரோஷமாக தனது கோபத்தை வெளிப்படுத்தினாள், கத்தினாள், கதறினாள், என்ன சொல்ல. கடைசியில் அவளையே குற்றம் சொல்லிக்கொண்டு தனது நெஞ்சின் மீது கையை வைத்து வேகமாக ஓங்கி ஓங்கி குத்தி கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அப்போது நிஷா, அக்கா, கார்த்திகா அக்கா, என் கணவர் என்னை கைப்பிடிச்ச நான் முதற்கொண்டு நான் அவரை உயிருக்கு உயிராக காதலிச்சு வர்றேன். அது உங்கள் காதலை விடவும் எனது காதல் உயர்ந்தது என்று கர்வம் கொள்ளும் அளவிற்கு நான் அவரை காதலித்து வருகிறேன். உங்களுக்கு நடந்தது மிகப்பெரிய தவறு தான், கொடுமை தான். அதற்காக நீங்கள் எனது கணவரை இப்பொழுதும் அடைய வேணும்னு நினைக்கிறேன். நான் பொறுத்து கொள்ள முடியாது. நான் உங்களை விட உங்கள் காதலனை இல்லை, எனது கணவனை நான் காதலிப்பேன். நன்றாக பார்த்துக்கொள்வேன். தயவுசெய்து நீங்கள் போயிருங்க என்று கையெடுத்து கும்பிட்டால் கதறினார். கதிரும் நிஷாவும் மாறி மாறி அழுது கொண்டிருக்க அருகே இருந்த கவிதாக்கும் அழுகை முட்டி கொண்டு வந்தது. கதிரையும் நிஷாவையும் 2 கைகளை அணைத்தவாறு அவளும் தனது கண்ணோடு கண்ணீர் வழியை விட்டவாறு கதறினார். அம்மா கார்த்திகா, நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். ஆனால் உன்னோட ஆயுசு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் உன்னை நான் கதிர் கூட சேர்த்து வைக்க முடியாது. என் மகளோட வாழ்க்கை வீணாக போயிடும். தயவு செய்து புரிஞ்சுக்கோ. இவங்க 2 பேரும் நிம்மதியாக வாழ விடு என்று கையெடுத்து கும்பிட்டு கதறினாள் கவிதா. கோபம், பெருங்கோபம். கார்த்திகா மேலும் கீழுமாக குதித்தாள். அவளது கோபம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. ஓவென கதறி அழுதாள். போதும் கதிர், எனக்கு இது ஒன்று போதும். நான் இனிமேல் உங்களை எந்த விதத்திலும் தொந்தரவு பண்ண மாட்டேன் என்றவாறு கதறியவள் புகையாக கரைந்து மறையத் தொடங்கினாள். மெல்ல அந்த இடத்திலிருந்து விலகி சங்கிலி மாயன் கையில் இருந்த சொம்பிற்குள் சென்று அடங்கியிருந்தாள். சங்கிலி மாயன் அந்த சொம்பில் ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டு அதற்கு மேல் மஞ்சள் துணியை வைத்து கட்டினார். அப்போது கதிர் வேக வேகமாக கண்ணை துடைத்தவாறு சங்கிலி மாயனிடம், சாமி, கார்த்திகாவோட ஆவியை பிடிச்சிட்டிங்களா என்று கேட்டான். ஆமா தம்பி, இனிமே கார்த்திகாவால் யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. அப்போது என்னுடைய நண்பர்களுக்கும் எந்த தொந்தரவும் இருக்காதா? அவங்க உயிருக்கும் எந்த ஆபத்தும் இருக்காதா சாமி என்று கேட்டான் கதிர் குழப்பத்தோடு. அவங்க உயிருக்கு எந்த தொந்தரவும் இருக்காது தம்பி. அதுக்கு அவங்க உயிரோடு இருந்தால் தானே தொந்தரவு தருவதற்கு என்று சொல்லியவாறு சிரிக்க, என்ன சாமி சொல்கிறீங்க என்று கேட்டான் கதிர். தம்பி, தப்பு பண்ணால் என்னைக்கு இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அவங்க கார்த்திகாவை அனுபவித்து கொண்டு இருக்காங்க. ஈவிரக்கம் இல்லாமல் உயிரோட குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. அதற்கான தண்டனையை கார்த்திகாவே
அவளோட கையால் கொடுத்துட்டு போயிட்டா. அதனால் அவளும் சாந்தி அடைஞ்சு இப்போ அமைதியாகிட்டா. ஊரோட ஓரத்தில் உன் நண்பர்கள் 3 பேரும் அவங்க போன காரில் தீப்பிடிச்சு எடிஞ்சு அடங்கியிருப்பாங்க. இந்நேரம் நீங்கள் காலையில் போய் அவங்களுக்கு காரியம் பண்ணிடுங்க என்று சொன்னார் சங்கிலிமாயன். சாமி, அப்போ எங்கள் பாட்டியோட ஆவி சாமி? நீ ஒன்றும் கவலைப்படாத. உன்னோட பாட்டியோட ஆவி உங்களை எதுவுமே பண்ணாது. அது கொஞ்ச நாளைக்கு உங்களை சுற்றி சுற்றி வரும். உங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்துருச்சுன்னா அது உங்களை காப்பாற்றும். நான் அதுக்கும் ஒரு வழி செஞ்சுருக்கேன். நான் ஒரு பூஜைக்கான வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை நீங்கள் தினசரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட பாட்டியே உங்களுக்கு குழந்தையாக மாறி பறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்கள் கணவருக்கும் நீங்கள் பூஜை செய்யுங்க என்று கவிதாயை பார்த்து சங்கிலிமாயன் சொல்லியபடி இருந்தார். தனது கடமை முடிந்த திருப்தியில் அனைவருக்கும் நிம்மதி பிறந்தது. மெல்ல தனது மனைவி நிஷாவின் கைகளை இருக்க பிடித்து கொண்டான் கதிர். அருகில் அமர்ந்திருந்த கவிதாவும் இருவரின் கைகளும் சேர்த்து பிடித்தவாறு நிம்மதி பெருமூச்சு விட, நிஷா ஜாடையாக கதிரை பார்த்து கண்ணடிக்க, காதல். கதிரோ வெட்கமாய் சிரித்தான். ஆவியோடு இல்லை உங்கூட என்றவாறே பதிலுக்கு ஜாடை செய்தான். அதே நேரம் வீட்டு வாயிலில் சுவற்றின் மீது காவி உடையில் ஒரு பெரியவரும் அருகே ஒரு கிழவியும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். ஏனுங்க சம்பந்தி, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே ஆவியாக அலையிறதா உத்தேசம்? பேசாமல் நாம் 2 பேருமே என் பேரனுக்கு வாரிசாக பிறந்துட்டா என்ன என்று சொல்ல, என் ஆத்தா கிட்ட உத்தரவு கேட்டுட வேண்டியதுதான் என அந்த பெரியவர் கை கூப்பிட, அந்த பெரியவரும் அந்த கிழவியும் கைகூட்டு சிரித்து கொண்டிருந்தார்கள். அந்த கிழவி கதிரின் பாட்டி, அந்த பெரியவர் நிஷாவின் அப்பா. அவர்களை பார்த்து அந்த தெருவோர நாய் குறைத்து கொண்டிருந்தது. இருவரும் சிரித்து கொண்டிருந்தார்கள். கடவுள் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருந்தார். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கருத்தில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்து இதுபோல எனது கதைகளை வீடியோ தொகுப்பாக போட அது உதவும்.